Okay, hi, I am Vimal Subbu. PhD ரிலேட்டடான வீடியோஸ்லாம் என் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, டுடே நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் த பப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று நம்ம தீசஸில் வைப்போம். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 2 பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பப்ளிஷ் பண்ணணும்னா நம்ம அதை வந்து அதோட சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் முன்னாடி வச்சு அதோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் நம்ம அந்த ஆர்டிக்கலோட எல்லாத்தையும் வைக்காமல் அதோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இதுக்கு பின்னாடி வந்து வைப்போம். ஓகேங்களா? இதை தான் வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம முன்னாடி தீசஸில் இது முன்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இது இருக்கணும். நம்ம இதை வந்து சினாப்ஸை சப்மிட் பண்ணும்போதே இதையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபார்மேட் வந்து நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபார்மேட். இது வந்து நீங்கள் சோத்கங்காவில் தீசஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தீசஸ் வந்து மொத்தமாக வந்து நமக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஃபோல்டரில் வந்து இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கிடைச்சது தான் இது. ஓகேங்களா? இது ஒருத்தவங்க தீசஸ்ஸு. அதில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் த பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேப்பருக்கும் ஒரே பேஜில் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா? இதுதான் ஃபார்மேட், யூனிவர்சிட்டி ஃபார்மேட்டு. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. சினாப்ஸை சப்மிட் பண்ணும்போதே அதில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் த பப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது வந்துட்டு நீங்கள் வந்து அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இப்படி தான் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேப்பருக்குமே ஒரே பேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளான்ட் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜேர்னல் நேமு, அதோட வால்யூம், அதோட வால்யூம் நம்பர் 20, இஷ்யூ 1, பேஜ் நம்பர் அப்படி கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபுல் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்க பேப்பரோட டைட்டில் வந்து ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் ஆஃப் பயோஆக்டிவ் காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் எத்தனாலிக் ஸ்டெம் பார்க் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த எண்டமிக் பிளான்ட் ஜீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமை போட்டிருக்காங்க, பை கே மாலதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆத்தர் செகண்ட் ஆத்தர் இருக்கும்ல, அந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அந்த ஜேர்னல் வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது அந்த அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட் படி அவங்க யூஜிசி அப்ரூவ்டு ஜேர்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒன்று எஸ்ஏ ஜேர்னலாக இருக்கணும், இல்லைன்னா யூஜிசி அப்ரூவ் பண்ண யூஜிசி கேர்லெஸ் ஜேர்னலாக இருக்கணும் அப்படின்னு முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி சப்மிட் பண்ணது தான். ஓகேங்களா? அதில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷனில் நல்லா பார்த்துக்கோங்க, 2 இது காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. இது ஒரு ஃபார்மேட், இன்னொரு ஃபார்மேட் நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைட்டில், அவங்க பேப்பரோட டைட்டிலை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் ஆஃப் பயோஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு ஃபார்மேட் காட்டுறேன். அது மட்டும் இல்லை, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண 2 பேப்பருக்கும் ஒரே பேஜில் கொடுத்து கீழே வந்து ஆஸ் யூஷுவல் கவுண்டர் சைனுக்கு ஒரு ஸ்பேஸு, அப்புறம் ஹெச்ஓடி சைன், அப்புறம் நம்ம சூப்பர்வைசர் சைன், பிரின்சிபல் சைன், இதெல்லாமே நம்ம வாங்கணும். அந்த மாதிரி ஒரே பேஜில் முடிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு தீசஸ் காட்டுறேன். அதுவும் வந்து சோத்கங்காவில் டவுன்லோட் பண்ணது தான். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து திஸ் சர்டிஃபிகேட் தட் பிஹெச்டி கேண்டிடேட் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக உள்ளது. இதை பார்த்து தான் நானும் வந்து இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணினது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நானும் என்னோட தீசஸ்க்கு வந்து இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேப்பருக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேப்பருக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட், இது வந்து செகண்ட் பேப்பருக்கானது சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேப்பரோட பேப்பரோட டைட்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா யூனிவர்சிட்டியோட ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் அவங்க வந்து மென்ஷன் பண்ண சொல்லவே இல்லை. உங்களோட பேப்பரோட டைட்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ண சொல்லலை. இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஜேர்னலோட நேம் தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஜேர்னலோட நேம் மட்டும் போல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வால்யூம், இஷ்யூ கேட்பாங்க, அதோட பேஜ் நம்பர் கேட்பாங்க, அப்புறம் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, எந்த சொசைட்டிலேருந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதில் அவங்க வந்து அவங்க பேப்பரோட டைட்டில் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கவே இல்லை. இதுதான் ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட்டு. டவுன்லோட் பண்ண நான் வந்து ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து 2-3 இயர்ஸ் பிஃபோர், முன்னாடி ஒரு ரொம்ப முன்னாடி வந்த தீசஸ் அது. ஓகேங்களா? இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. இப்போ தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கிடச்சிது எனக்கு.
இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டி போர்ட்டல்லையும் நமக்கு வந்து ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணணும்னா இது மாதிரி தான் இருக்கும். யூனிவர்சிட்டி போர்ட்டல் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் வந்து நம்ம நேம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஜேர்னல் நேமு, அதோட பப்ளிஷ்டு யார் அந்த சொசைட்டி அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வால்யூம், இஷ்யூ, நம்மளோட பேப்பரோட டைட்டில் எங்கேயும் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? இவ்வளோதான். இவ்வளோதான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்புறம் இதோட இன்னொன்று சொல்கிறேன். அவங்க அந்த என்கிட்ட டவுட் கேட்டவங்க இன்னொன்று கேட்டாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் வந்து நம்ம எதுக்கு வைக்கணும், அதாவது எதுக்குன்னா எந்த பேப்பருக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்மளோட பிஹெச்டி கரியரில் வந்துட்டு கோஆத்தரோட சேர்ந்து பேப்பர் போட்டிருப்போம். இப்போ என் ஃப்ரெண்டோடய நானும் போட்டிருப்பேன், அவளும் என் கூட போட்டிருப்பேன். என்னோட பேப்பரில் அவளுக்கும் வந்து ஆத்தர்ஷிப் கொடுத்துருப்பா, அவளும் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்படிதான் நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட டவுட்டு ஓகேவா, மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல தெரியாதவங்களுக்காக இந்த இது சொல்கிறோம். ஓகேங்களா? மோஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட் ஆத்தராக இருக்கிறத தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன் பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் சேம் டாபிக்ஸ் தான், பட் ஸ்பீஷஸ் மட்டும் வேறு வேறு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி வந்து நாட் ஓன்லி பிளான்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. வெறும் பிளான்ட்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஜீனஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்க எடுத்தது வந்து ஆல்கே. ஓகேங்களா? ஆல்கேல சேம் ஜீனஸில் தான் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி போட்ட பேப்பர் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து 2 பேருக்குமே சூட் ஆகும். 2 பேருமே அதை ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து அவங்க போட்ட ரிவ்யூ பேப்பர் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ அதை வந்து 2 பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த அக்காவுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்தது. மேபி நீங்களும் கூட 2 பேரும் பார்ட்னராக செய்யும்போது 2 பேரும் சேம் ஜீனஸ் பண்ணியிருப்பீங்க. சேம் ஜீனஸ்க்காக 2 பேரும் சேர்ந்தே ரிவ்யூ பேப்பர் போட்டிருக்கலாம். அதில் வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும், இந்த பேப்பர் ஆட் பண்ணலாமான்னு. என்னையும் கேட்டால் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் த பப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆத்தராக இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பரை தான் நீங்கள் தீசஸில் இன்க்ளூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயினான ஏரியாவில் பேப்பர் போட்டிருக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஐசோலேஷன் பண்ணுறது, இல்லைன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறது, அந்த மாதிரி உங்கள் பிளான்ட்டு பர்டிகுலராக வந்துட்டு ரிவ்யூ பேப்பரை போடாமல் மற்ற கொலாபரேட்டிவ் ஒர்க்கை போடாமல் நீங்கள் உங்கள் பேப்பரை நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஃபஸ்ட் ஆத்தர்ஷிப் கொடுத்து உங்கள் பேப்பர் நீங்களும் உங்கள் மேமும் மட்டும் இருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள பேப்பரை தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் கொடுக்கணும். ஓகேவா? அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க அவங்க தீசிஸில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இவங்கள மாதிரியே தான் 2 பேப்பருக்கும் செப்பரேட்டாக 2 சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் கொடுத்து இதுக்கு பின்னாடியே வந்து அந்த பேப்பரோட ஃபஸ்ட்டு பேஜை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தான் நம்ம வைக்கணும், அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தீசஸோட லாஸ்ட்டில் அனெக்ஷர் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. அனெக்ஷர்னா நம்ம எது வேணால் நம்ம அதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். நம்மளோட புக் சாப்டர்ஸ் பப்ளிஷ் பண்ணது, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த மாதிரி பேப்பர் போட்டது, அந்த ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாமே பின்னாடி வச்சுக்கலாம். அதில் வேணால் நீங்கள் வந்து நிறையா பேரோட போட்டிருந்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பப்ளிஷ்டு இன் திஸ் பிஹெச்டி கரியரில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அனெக்ஷர் போர்ஷனில் வந்து நம்பர் ஆஃப் புக் சாப்டர் பப்ளிஷ்டு, நம்பர் ஆஃப் ப்ரொசீடிங் பப்ளிஷ்டு, நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அந்த பிஹெச்டி முடியும் போது நீங்கள் 3 வருஷத்தில் எத்தனை பேரோட ஆத்தராக நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அதில் லிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எந்த ஒர்க்கை மெயினாக பண்ணியிருக்கீங்களோ உங்கள் பிளான்ட்டில் பண்ண ஒரு மெயினான ஒர்க்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆத்தராக இருக்கணும். அந்த பேப்பர் 2 தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் கொடுத்து அதோட ஃபஸ்ட் பேஜை வைக்கணும். ஓகேங்களா? பின்னாடி வந்து நீங்கள் ஒரு தனியாக நீங்களாக உங்கள் விருப்பம் தான் இது, உங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் அனெக்ஷர்னு ஒரு ஹெட்டிங் ஓப்பன் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு பின்னாடி வச்சு அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ புக் சாப்டர் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஒரு சிவியில் கொடுக்குற மாதிரி அது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து கோஆத்தராக உங்கள் ஃப்ரெண்டோட போட்டிருக்கீங்கல்ல அந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான்.